வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா 2026 மாசி தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூரில் மொத்தம் 3 தேரோட்டத்தில் சுற்றி வரும். முதல் தேர் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுடைய தேர். விநாயகருடைய தேர் எப்போவுமே ரொம்ப வேகமாக விநாயகர் சுற்றி வந்துடுவார். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய தேர். முருகப்பெருமானுடைய தேர் அசைந்தாடி மெல்ல மெல்ல நகர்ந்து சுற்றி வருவதற்கே பகல் 11-12 மணி ஆயிரும். சில தருணங்களில் அதிலும் கூடுதல் நேரமாகிய வருடங்களெல்லாம் உண்டு. அடுத்ததாக அம்பாளுடைய தேர் ரொம்ப ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஒரு நாள் முழுக்க தேரோட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த தேரோட்டம் மாலை மறுநாள் கூட சென்றிருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தேரின் பிரம்மாண்டம் இப்போ இருப்பதை காட்டிலும் கூடுதல் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அகலமாகவும் உயரமாகவும் இருந்த காரணத்தினால சில தருணங்களில் சில வீடுகளையெல்லாம் இடித்து தேர் நகர்ந்து வந்திருக்கிறதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ காலங்கள் மாறிடுச்சு, தெருக்களும் குறுகிடுச்சு, தேரும் கொஞ்சம் அந்த பிரம்மாண்டம் குறைந்தாலும் எப்படி சொல்கிறது, அந்த தெரு எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்திற்கு தேர் இருக்குது இப்போவுமே. அப்படி 2 பக்கமே சில தருணங்கள்லாம் கரெக்டாக ஒரு ஆள் நுழைஞ்சி போகிற கேப்பு தான் இருக்கும். அப்படி அந்த கேப்பில் கரெக்டாக தேர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவன் அருளின்றி ஒன்றுமே இல்லை, கந்தன் அருள் இல்லாமல் இந்த தேரை ஒரு அடி கூட நகராது அப்படிங்கிறது தான் உண்மை. அவன் அருளாலே பக்தர்களுடைய அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகராங்கிற அந்த அரோகரா கோஷத்தோட தேர் அப்படி அசைந்தாடி வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னால் வருஷத்திற்கு ஒரு முறை தேரோட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2 முறை தேரோட்டம் நடைபெறும். ஒன்று மாசி மாத மாசி தேரோட்டம், அடுத்ததாக ஆவணி மாதம் ஆவணி தேரோட்டம். ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி தேரோட்டத்தின் போது அம்பாள் தேரில் தெய்வானை அம்பாள் எழுந்தருளி வருவாங்க. ஆவணி தேரோட்டத்தின் போது அம்பாள் தேரில் வள்ளியம்மாள் எழுந்தருளி வருவாங்க. இதுதான் தேரோட்டத்தினுடைய கூடுதல் சிறப்புகள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.